பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். நம்பிக்கையோடே நீ வந்தாய், துணையாக இருப்பேனே என்றீர். நம்பிக்கையோடே நீ வந்தாய், துணையாக இருப்பேனே என்றீர். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து நம்மை மீட்டெடுத்த தேவன் எவ்வளவு நல்லவர்ல. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் என்று ஆண்டவர் இங்கு நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக மாறும், வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மேலே உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால், தளர்ந்து போன கைகளை நாம் திடப்படுத்துகிற போது, தள்ளாடுகிற முழங்கால்களை நாம் பலப்படுத்துகிற போது, அப்பொழுது குருடரின் கண்கள் பார்வையடையும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும், ஊமையர்களுடைய நாவு பேசும், முடவன் மானை போல துள்ளுவான் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த வெட்டாந்தரை கூட தண்ணீர் தடாகமாக மாறும், வறண்ட நிலம் நீரூற்றுமாய் மாறும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களெல்லாம் புல்லும் கொறுக்கையும் நாணலும் முளைத்து உண்டாயிருக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு முன்பாக வலு சர்ப்பங்கள் தான் அங்கு தாபரித்து கிடந்தது, படுத்து கிடந்தது. ஆனால் அந்த இடத்தில் புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போது, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிற போது, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற போது ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு செய்வதாக சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடக்கிறது போல எத்தனை காரியத்தில் தோல்விகள், எத்தனை காரியத்தில் ஏமாற்றங்கள், நாம் ஒன்று எதிர்பார்த்தால் இன்னொன்று நடப்பது,
நாம் இது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது கிடைக்காமல் தாமதமாவது, இப்படிப்பட்ட வலு சர்ப்பம் படுத்து கிடக்கிறது போல, தாபரித்து கிடக்கிறது போல, மந்திரவாதங்களினால, சூனியங்களினால, பல்வேறு எதிர்ப்பின் சக்திகளினால நமக்கு வரவேண்டிய நன்மைகள் நமக்கு ஏற்ற நேரத்தில் வராமல் அது தாமதமாகி வலு சர்ப்பம் தன்னுடைய ஆளுகையை வைத்து கொண்டிருக்கிறது போல காணப்படுகிற இடங்களில் அந்த நிலைமை மாறி தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தில் புல்லும் கொறுக்கையும் நாணலும் முளைத்து உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுவரைக்கும் நீங்க குறைவு சந்தித்த எல்லா இடங்களிலும் அந்த குறைவை ஆண்டவர் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பையும் சேமத்தையும் ஆண்டவர் கொடுப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளைப் போல இருக்கும். இதுவரைக்கும் வலு சர்ப்பத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த அத்தனையும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானமும் ஆறுதலும் ஆசீர்வாதமும் உண்டாகும் என்றுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அந்த ஆண்டவரை நோக்கி இதற்காக ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வறண்ட நிலத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுவேன், வெட்டாந்தரையை நீரூற்றாக மாற்றுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாய் மாறும் என்று நீர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் வெட்டாந்தரையாகவும் வறண்ட நிலமாகவும் வறட்சியான நிலத்தை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடக்கிறது போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, தொழில்கள் இருக்கிறது, வருமானங்கள் இருக்கிறது, இப்படி பாதிப்படைந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று எந்த காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிறார்களோ அந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தராகிய தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எந்த இடத்தில் அப்படிப்பட்ட வேதனைகளையும் பாதிப்புகளையும் சந்தித்தார்களோ அதே இடத்தில் ஆண்டவரே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் என்று சொன்னது போல ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் ஜீவனையும் அவர்கள் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய போகிறபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.